என்ன எனக் அறிவித்தானங்கள் குருநாதூத்தாடுதே மனம் என்ன கொடுமை கும்பிட்டேன் குருநாத. சென்ற வருடம் மதுரையிலே ஒரு பன்னாட்டு ஆராய்ச்சி மாநாட்டிலே சமர்ப்பித்திருந்த யாழ்ப்பாணத்து சித்தராக இருந்த சிவயோக சுவாமிகளுக்கு தேசப்பற்று இருந்திருக்கின்றது. நிறைய பாடல்களில் அவர் யாழ்ப்பாணத்தை போற்றி பாடியிருக்கிறார், இலங்கையை பற்றி பாடியிருக்கிறார். யாழ்ப்பாணம் நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை கடந்த மாதம் 18ஆம் தேதி இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சைவ பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் சுவாமிகளின் நினைவாலயத்தில் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றது. குறிப்பாக அன்று சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. 9 மணிக்கு திருமுறை நட்சத்திர பாடல்கள் இடம்பெற்றது. அன்றைய தினம் 11 மணி அளவிலே சித்தர் மகிமை எனும் தலைப்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சேர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பி ஆற்றுகை கலைகள் பீடத்தின் சிரேஷ்ட இசைத்துறை விரிவுரையாளர் கலாநிதி கிருபாசக்தி கருணா அவர்கள் உரையாற்றினார். அந்த உரையையும் பூஜை வழிபாடுகளையும் இந்த காணொளியில் காணலாம். எல்லாமாய் அன்றி இயங்காதி என்கின்ற வல்லவத்தை யார் அறிவார்? மண் எங்கே நாம் அங்கே இறைவன் என உணர்ந்தார் தங்கையின்றி சொல்லுவார். காரணமும் காணார் இணைகள் தாம் போற்றி பூர்ணமான பூமியின் தந்தாள் போற்றி எல்லையில்லா வந்து பிறந்தேனை எல்லையில்லாத அருளானாய் மருளானாய் பெரியானாய் இரவானாய் பகலானாய் எல்லாமாய் பெரியாரே நன்றாயே உன்னை கூறும் வகையில் கண்ணானாய் ஒளியானாய் காட்சியெல்லாம் நீயானாய் பெண்ணானாய் நன்றாகி நாணையாயிருப்பானை எப்பொழுதும் நன்றாக நினைவார்கள் நாடார்கள் புற பொருளை அன்றாடென்று நிருந்தன் கரமுறைத்த பெருமானை பொன்றாத மலரூவி பொன்னடியை போற்றுதுமே. என்னரசையாரமுதை இந்த எம்பெருமானை முன்னரசை மூவர்களும் வணங்கி நின்ற மூர்த்திதனை தன்னரு தோன்றார்கள் நம் மாதமலர் காண்பார்கள் பணிவார்கள் புறவாரே. என் பிள்ளைகள் பொறுப்பானை எந்தமாயிருப்பானை அன்புவார்கள் அன்பர் பணி மறவார்கள் குறிகொன்று மறியார்கள் பிரியாத சிந்தையரே. ஈரவார் சடையானை இளமதி அணிந்தானை மாறனை காய்ந்தானை மங்கையிடம் வைத்தானே. தாரமரும் மார்பானை சங்கரனை தாழுவை தேவரும் காப்பான் எந்தன் சித்தத்திலங்கும் திருவருள் காப்பான் 10 வீத பொருள் காப்பான் எனக்கடியார்கள் என்றென்றும் காப்பான் சித்தரும் தேவரும் காப்பான் எந்தன் சித்தத்திலங்கும் திருவருள் காப்பான் அட்டவசுக்களும் காப்பான் எனக்கானந்தமான பரவரம் காப்பான் 8 திசைகளும் காப்பான் எனக்கெங்கும் நிறைந்த சிவசக்தி காப்பான் 10 வீத பொருள் காப்பான். எல்லாம் வல்ல நல்லூர் கந்த பெருமானின் பாதார விண்ணங்களை வணங்கிக் கொண்டு செல்லப்பா சுவாமியினுடைய குருவரனை நாங்கள் வணங்கி இந்த மாதாந்த குருபூசை நடுவிலே
ஒரு குருபூசை நிகழ்விலும் செல்லப்பா சுவாமியாருடைய அற்புதங்களையும் அவர்களுடைய பெருமையையும் நாம் பேசி இந்த குருபூசையை நடத்தி வருவது சுவாமிகளின் திருவருளன்றோ. சேருமன் ராமநாதன் எவ்வாறு செல்வந்தனாவதற்கு அருள் புரிந்திருக்கின்றார். 1910 சேருமன் ராமநாதன் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். அவரது சொந்த இடமான மானிப்பாயில் இருந்து நல்லூர் முருகப்பெருமானை கும்பிடுவதற்காக மாலை வேளையிலே வந்திருக்கின்றார். செல்லப்பா சுவாமிகள் தேரடியில் இருந்து அவர் வருகையை பார்த்தவுடன் அங்கே வருகின்றான் மாமனிதன் என்று சொல்லுகிறார். சொன்னவர் சேர்வன் ராமநாதன் அரசாங்க செல்வாக்குள்ளவர். அவர் குதிரையிலே 4-5 பேர் புடைசூழ அவர் வந்து கொண்டிருந்தார். அதனை கிட்ட நெருங்கிய நல்லூர் கோயிலை கிட்ட நெருங்க செல்லப்பா சுவாமிகள் தேரடியில் இருந்து அவரை பேசினார். சூதன வார்த்தைகளால் பேசினார். ராமநாதன் அவரை உற்று நோக்கினார். அவரில் விஷயம் இருக்கென்று சொல்லி ராமநாதன் இறங்காமல் திரும்பி போய்விட்டார். அவரை வீட்டிலே இருந்து யோசித்து பார்த்தார். விடியற்காலையிலே தனிய ஒருவருக்கும் சொல்லாமல் எழும்பி கால்நடையிலே நல்லூர் தேரடிக்க வந்தார். சுவாமிகள் சந்தித்தார். சுவாமி மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். உடனே அவர் பெரிய குரலிலே சிங்கத்தை போல் கத்தித்தார் என்று சொல்லப்படுகின்றது. இடை மடியில உள்ளது அவளடா குட்டடா, அவளடா குட்டடா, அவளடா குட்டடா என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். குட்டடா அவளடா என்ற வார்த்தையை மாறி மாறி பிரிவு செய்தார். இதனை உணர்ந்து கொண்ட ராமநாதன் மரதனா மடத்திலே பெண்களுக்கான ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட திட்டமிட்டு அதற்கான அத்திவாரம் போடுவதற்கு உரிய ஒழுங்குகளை செய்து காணியை வாங்கி அத்திவாரம் போடுவதற்கு உரிய ஒழுங்குகளை செய்தார். அந்த அத்திவாரம் போட்ட கால்கோள் விழாவிலே ராமநாதன் அன்றைய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே அந்த கால்கோள் விழாவிற்கு வெள்ளக்காரரும் வந்திருந்தார்கள். அந்த கால்கோள் விழா நடக்க இருந்த இடத்தில் செல்லப்பா சுவாமிகள் சென்றார். அவர் வீச்சு நடை, நெடிய தோற்றம், அந்த விதைகளெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றன. அந்த இடத்துக்கு சென்ற செல்லப்பா சுவாமிகள் அத்திவாரம் வெட்டப்பட்ட கிடங்குக்கு முன்னால் சென்று தான் இழைத்த விசிறி அதிகம் கிழிந்த நிலையில் இருந்ததாம். அந்த விசிறியானை விதிக்கி ராமநாதன் அவரை கண்டதும் எழுந்து சென்று வணங்கினார். என்ன இவர் ஒரு பிச்சைக்காரனை வணங்குகிறார் என்று சொல்லி எல்லோரும் யோசித்திருப்பார்கள். அவர் அந்த இடத்திலே அந்த அத்திவார கல் வெட்டப்பட்டிருந்த இடத்திலே விசிறியால் விதிக்கி கப்பல் போல ஒரு இடம் அமையடா என்று சொல்லிவிட்டு மறைந்து அருளினார். அந்த இடத்தில் விட்டு அகன்று விட்டு மறந்து விட்டார். என்ன அற்புதம்! அவருடைய ஆசீர்வாதம் தான் இன்று ராமநாதன் கல்லூரி பெண்களுக்கான கல்லூரியை அமைத்தார். அதுக்கு பிற்பாடு பரமேஸ்வர கல்லூரி இதெல்லாம் ராமநாதனாலே அமைக்க முடிந்தது. அவர் ராமநாதன் யாழ்ப்பாண மக்களுக்கு செல்லப்பா சுவாமிகள் கல்விக்காக அளித்த இந்த திருவருடான் என்று அந்த ராமநாதன் கல்லூரியாக பல்கலைக்கழகமாக விளங்குகின்றது. எல்லாம் சுவாமியினுடைய திருவருடன்றோ. இதைத்தான் ஒவ்வொரு மாதவன் நடைபெறுகின்ற இந்த குருபூச நாளிலே இந்த செல்லப்பா சுவாமியினுடைய அற்புதத்தை தான் நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். வருங்கால சந்ததியினருக்கு இது நன்மை வைக்க வேண்டும் என்றதற்காகவும் இங்கு இந்த
சைவம் மேலோங்க பெருத்து நல்ல நகர் ஆடுவன் ஆப்பிள வந்து நின்றதால் சைவமும் தமிழும் யாழ்ப்பாணம் என்ன இந்தியாவிலேயும் புத்தியை பெற்றது. அதுக்கு பிற்பாடு வந்த செல்லப்பா சுவாமிகள் யோர் சுவாமிகள் எல்லாம் நாவலர் கூடியதைத்தான் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ராமநாதன் பல்கலை கல்லூரியில் இசைத்துறையில் விரிவிரலாக கடுமையாற்றுகின்ற கிருபாலசி கருணா என்பவர் இங்கு இன்றைய சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்றார். நாங்கள் இந்த இந்த குருபூசையிலே சொற்பொழிவாற்றுவதற்கு பலரை கேட்டிருந்தோம். நேரமின்மையினால் வேலை பழக்கலாலும் அவர்கள் வர முடியவில்லை. அப்பொழுது இங்கு இந்த குருபூசைக்கு யாரை கூப்பிடுவதென்று கொழும்பு தமிழ்ச்சங்க மலிர் கல்லூரியில் கல்வி பயின்ற உதவி அதிபர் வளர்மதி அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் தான் திருவாலினி கருணா அவர்களுடன் கதைத்து ஒழுங்குபடுத்தினார். அவர் சொன்னார், தான் கேட்ட உடனே அவர் மனமும் வந்து வாரதாக சொல்லி இருந்தால் அவருடைய தொலைபேசி இலக்கம் அனுப்பி தொடர்பு கொள்ள சொல்லி. இது எல்லாம் சாமியினுடைய திருவரன் தான். அவருடைய அனுக்கிரம் இல்லாமல் இந்த இடத்துக்கு ஒருவரின் நுழைய இயலாது என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. சுவாமிகள் வழிகாட்டுதல் நாங்கள் ஒரு கருவியாக செயற்படுகின்றதை சுவாமியினுடைய திருவருளானில் உணர்கின்றோம். செல்லப்பா சுவாமிகள் செய்த அற்புதம் ஒரு ஞான தெய்வத்தை ஏற்றி அது உலகெல்லாம் பரவி செய்தார் ஓர் சுவாமிகள் மூலம். அந்த வகையிலே சித்தருடைய மாய்மை என்னும் தலைப்பிலே அம்மையார்வர்கள் ஒரு அருமையான சொற்பொழிவை உங்களுக்கு ஆற்றுவார். அவரை அன்புடன் அழைக்கின்றோம். பெரியவர்களுக்கு எனது வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் சித்தர் மகிமையை பற்றி சொல்வதற்கு ஒரு நாளுக்கு போதாது, ஒரு வருஷம் போதாது, அத்தனை விஷயங்கள் இருக்கின்றது. சித்தர் மகிமை தமிழகத்திலிருந்து எமது ஈழத்துக்கு பரம்பலாகி இருக்கின்றது. தமிழகத்திலே இருக்கின்ற சித்தர் மரபே அவ்வளவு விஷயம் அடங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்கு முதற்க நன்றியை கூறிக்கொள்கின்றேன். உண்மையில் சொற்பொழிவு என்பது எனக்கு அவ்வளவாக பழக்கமில்லாதது. என்னுடைய துறை இசைத்துறை. ஆனாலும் என்னுடைய சின்ன வயது இசைக்கல்வி இந்த சித்தர்கள் அதுவும் யோக சுவாமிகளுடைய பாடல்களுடன் தான் எனது இசைக்கல்வியை ஆரம்பிக்கப்பட்டது. என்ன என கறிவித்தானங்கள் குருநாதன் அந்த பாடலுடன் தான் எனது இசைக்கல்வியை ஆரம்பிக்கப்பட்டது. அத்தோடு ஒவ்வொரு நாள் என்னுடைய வகுப்பிலும் ஏதாவது ஒரு சித்தருடைய பாடல் எனக்கு எனது மாமியார் சொல்லி தருவார். அதிலே கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை கும்பிட்டேன் குருநாத என்னடிமை கூத்தாடுதே மனம் என்ன கொடுமை கும்பிட்டேன் குருநாத என்னடிமை கூத்தாடுதே என்றது ஒரு அருமையான பாடல். என்னுடைய ஊரில் என்னுடைய அந்த சின்ன வயதில் எல்லா குழந்தைகளும் இந்த பாடல்களை கற்றுக்கொண்டார்கள். இன்று வரை எனது மனதில் அது பதிந்திருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சித்தர் மரபை பற்றி பார்க்கின்ற என்னால் இயன்றவரை ஒரு சிறிய ஒரு சொற்பொழிவை ஆற்றுகின்றேன். உண்மையில் நாளே போதாது, வருடங்கள் பூராவே இது கதைத்து கொண்டிருக்கலாம். நாங்கள் சித்தர் மரபு இந்தியாவில் மட்டுமன்றி இலங்கையிலும் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்தில் மிக பிரபல்யமாக வேரொன்றி காணப்பட்டிருக்கின்றது. மலையகத்தில் இன்னும்
இந்த மலையகத்து மக்களை ஒரு சமய ஈடுபாட்டுக்குள்ள வளர்த்தது என்று சொன்னால் அந்த சித்தர் மரபு தான். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்து சமய வரலாற்றிலே சித்தர்கள் இன்றியமையாத ஒரு இடத்தினை வகிக்கின்றார்கள். உலகமெங்கும் இந்த சித்தர்கள் வாழ்ந்ததாக நாங்கள் பல ஆராய்ச்சிகள் மூலம் அறிகின்றோம். சித்தர்கள் இன்று வந்து இந்த சித்தர் மரபை பற்றியே, சித்தர்களை பற்றி, சித்தர் பாடல்களை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கை மரபை பற்றியே உலகளந்த அளவிலே ஒரு பன்னாட்டு ஆராய்ச்சி மாநாடு கூட நடைபெறுகின்றது. இந்த வருடம் இந்தியாவிலே பெரிய அளவிலே ஒரு மாநாடு நடைபெற்றது. அதிலே உலக அளவில் சூழ்ந்திருக்கின்ற ஒரு சித்தர் மரபை பற்றின பல கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சித்தர்கள் காலத்தை அல்லது சித்தர்களின் தொகையினை நாங்கள் யாருமே அறுதியிட்டு கூற முடியாது. சித்தர் பெயரில் கிடைக்கின்ற சித்தர் பாடல்கள் மூலமாக அல்லது அவர்களுடைய சமுதாய சிந்தனைகள் அதன் மூலமாகத்தான் நாங்கள் அவர்களுடைய சிந்தனைகளை அறியலாம். சித்தர் பாடல்கள் ஒவ்வொன்றையும் படிக்கின்ற போது ஒவ்வொரு ஆத்மார்த்தமான எங்களுடைய வாழ்க்கை முறையை சொல்லுகின்ற, வாழ்க்கையை வழிநடத்தி செல்கின்ற பல கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஞானம் முதல் கானம் வரை, இன்னும் சித்த வைத்தியம் வரை இந்த சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் சார்ந்ததாக இந்த சித்தர்கள் பல பாடல்களை புனைந்துள்ளார்கள், பல கருத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஞானமும் முதிர்ந்த சிந்தனையும் சித்தர்களுடைய பாடல்களில் படிக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்றன. அவர்களுடைய நோக்கமாக உண்மையை உணர்த்துவது, அதாவது மெய்யறிவு, எமது கடவுளை நாங்கள் எப்படி அறியலாம், எங்களுடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம் என்றதும் தான் அவர்களுடைய பாடல்களின் ஒரு கருத்தம்சமாக காணப்படுகின்றது. சித்தர் என்ற சொல் பொருள் நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியது. சித்தர் என்ற பொருள் வரையறை செய்வது கடினமாக இருந்தா கூட சித்தாகிய நட்பேரறிவு கைவரப்பெற்றவர்கள் சித்தர்கள் என்று கூறப்படுகின்றது. சித்துக்கள் செய்வதில் இவர்கள் வல்லவர்கள், சித்தத்தை தங்களுக்குள்ளே அடக்கியவர்கள், உலகியலை துறந்தவர்கள், உலகியல் நடப்புக்கு மாறானவர்கள், சித்தத்தை வென்றவர்கள் போன்ற பொருண்மையிலே இந்த சித்தர் என்னும் சொல்லு எடுத்தாளப்படுகின்றது. இச்சொற்றொடர்கள் யாவும் சித்தர்களின் சில அம்சங்களை மட்டுமே விளக்குகின்றனவே அன்றி சித்தருக்குரிய பூரணமான இலக்கணமாக உள்ளதை காட்டுவதாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். தமிழ் சொல்லகராதியானது 11 கணத்துள் ஒரு சாராரையும் பூரண அருளை அடைந்தோரையும் அட்டமா சித்திகள் பெற்றவரையும் சித்தர் என்ற சொல் குறிக்கின்றது என்று கூறப்படுகின்றது. சித்தெனும் வடமொழி வேர்ச்சொல்லே சிது என்றாகி சித்த எனும் சொல்லாக உருமாறியது. இது எண்வகை சித்துக்களை கைகூட பெற்றவர்களை குறிக்கும். இதுவே தமிழில் சித்தர் என்று சொல் ஆக்கியது என்ற முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சித்தென்ற சொல்லு அறிவு என்ற சொல்லை பொருள் தருகின்றது. ஆதலினால் முக்காலமும் அறியும் ஞானம் பெற்ற சித்தர்களை அறிவர் என கூறுதல் தமிழ் மரபாகும். இதனை மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறிவன் தேயமும் என்பது தொல்காப்பியத்தில் கூட இந்த கருத்து காணப்படுகிறது. சித்தர் என்பதற்கு சித்தர்களே கூறுகின்றார்கள் தங்களுடைய பாடல்களிலே கருத்து. சிறந்து மனம் தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன் எனவும் சிகமெல்லாம் சிவமென்றே அறிதோன் சித்தன் எனவும் வால்மீகர் சூத்திர ஞானம் கூறுகின்றது. சாத்திரத்தை சுட்டறிந்தால் அவனே சித்தன் எனவும் சும்மா இருத்தல் எனப்படும் ஞான வரம்பாகிய மேல் நினையை அடைந்தோன் சித்தன் எனவும் எமது அகத்தியர் சித்தர் கூறுகின்றார். ஆருட ஞானம் பெற்றவர்களே சித்தர்கள் என காகபுசுண்டர் கூறுகின்றார். எழும்பாமல் வாசனையை கொன்றோன் ஞானி, ஏகாமல் வாசனையை அடித்தோன் சித்தன் என சட்டை முனி கூறுகின்றார். மேலும் தமிழ் ஆகமம் என போற்றப்படுகின்ற திருமந்திரமானது சித்தர் என்பதற்கு
பல விளக்கங்களை தருகின்றது. சிவலோகம் இங்கே தெரிந்தோர் சித்தர். இவ்வாறு திருமூலர் கூறுமிடத்து சிவத்துடனும் சிவலோகத்துடனும் சித்தர்களை இணைக்கும் நூலாக திருமந்திரம் விளங்குகின்றமை இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டும். யோக சமாதி யுகந்தவர் சித்தரே என்று சித்தருக்குரிய இலக்கணத்தை குறிப்பிடுகின்றது திருமந்திரம். திருமந்திரத்தின் இக்குறிப்பானது யோகியும் சித்தரும் ஒருவரே என்பதை நமக்கு புலப்படுத்துகின்றது. சித்தர் சிவத்தை கண்டவர் என்றவாறெல்லாம் அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சித்தர்களின் இயல்பினையும் அவர்களுக்குரிய இலக்கணத்தையும் கீழ்வரும் திருமந்திர பாடல் விளக்குகின்றது. வெளியில் வெளிபோய் விரவியவாறு, அழியில் அழிபோய் அடங்கியவாறு, ஒளியில் ஒளிபோய் ஒடுங்கியவாறு, தெளியும் அவரே சிவ சித்தர் தாமே. சித்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்த்தால், சித்தர்கள் பலரும் பல்வேறு இயல்புகளை கொண்டிருந்தனர். இதுதான் அவர்களுடைய ஒருவருடைய இயல்பு என்று நாம் கூறிவிட முடியாது. இவற்றை இவர்களின் பாடல்கள் வாயிலாகவும் வாழ்வியல் முறைமையூடாகவும் அறிந்து கொள்ள முடிகின்றது. அட்டமா சித்திகள் கைவரப்பெற்ற மெய்ப்பொருள் உணர்ந்திருப்பது சித்தர்களின் இயல்பு. இவ்வாறு கருவூரார் கூறுகின்றார், உரியபடி கூடுவிட்டு கூடு பாய்ந்தால் உலகத்தில் சித்தருக்கு வழக்கமாமே என்று கூறுகிறார். மேலும் தமக்கென ஒரு குலத்தை கொண்டிராதவர்கள், எதனையும் நாடி பெறுவதில் நாட்டமற்றவர்கள், மனிதநேய சிந்தனை உடையவர்கள், சடங்குகள் சம்பிரதாயம் என்பவற்றை கண்டித்தவர்கள், வேதாந்த சித்தாந்த சமரசம் கண்டவர்கள், சமரசம் நோக்கம் கொண்டவர்கள், ஓர் இறை கொள்கையாளர்கள், விக்கிரக வழிபாட்டில் நம்பிக்கையற்றவர்கள், முக்காலமும் உணரும் ஞானம் பெற்றவர்கள், அற்புதங்களை நிகழ்த்தும் பேராற்றலுடையவர்கள், உடலும் மனமும் கட்டுக்குள் விளங்க வைக்கும் வழிவகை செய்தவர்கள் போன்ற இயல்புகளும் சித்தருக்குரியவை. சாஸ்திரங்களை எதிர்ப்பதும் சிந்தை தெளிந்து இருப்பதும், ஆரவாரமான வழிபாடுகளில் நம்பிக்கை இல்லாதிருப்பதும், சிவனின் தோற்றப் பொலிவுகளை தாமும் புனைந்திருப்பதும், மௌனமே இறைவனை அடைய சிறந்த வழி என உணர்ந்திருப்பதும், இது நாமே எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே கண்ட முறைமைகள் எமது சித்தர்கள் மூலம். யான் எனது எனும் செருக்கற்றிருப்பதும், அனுபூதி ஞானம் பெற்றிருப்பதும், இடம் நேரம் காலம் என்று எதுவும் பாராமல் எங்கும் திரிவதும், பைத்தியக்காரத்தனமான வேடம் தாங்கி இருப்பதும், எதையும் எடுத்தறிந்து பேசுவதும், யோக சமாதி உகந்திருப்பதும், சித்தத்தை சிவன்பால் வைத்திருப்பதும் போன்ற பல இயல்புகள் சித்தருக்குரியவை. சித்தர்களின் தொகை பற்றியோ அல்லது அவர்களுடைய இயற்பெயர் பற்றியோ திட்டவட்டமாக கூறுவது கடினம் என்றாலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சித்தர்கள் 14 சித்தர்கள் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் உள்ள 1000 கால் மண்டபத்தில் 21 சித்தர் கோயில்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. சித்தர் மரபில் நவநாத சித்தர்கள் என்ற ஒரு சித்தர் மரபும் கூறப்படுகின்றது. நவநாத சித்தர்கள் 9 பேர் ஒரு வழக்கம் உலவி வருகின்றது. அதிலே சத்தியநாதர், சுத்தோதனர், நீதிநாதர், வெகுளிநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், சுமந்திரநாதர், கோரக்கநாதர், சுந்தரானந்தர் என வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நவநாதர் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகள் எங்களுக்கு கிடைக்கின்றன. சித்தர்கள் கோடிக்கணக்கானவர்கள் என்பதையும், மண்ணுலகில் மட்டுமன்றி விண்ணுலகிலும் சித்தர்கள் வாழ்கின்றார்கள் என்பதையும் சட்டைமுனியின் பின்வரும் பாடல் புலப்படுத்துகின்றது. ஆடையிலே விண்ணுக்குள் சித்தர் கோடி, அந்தந்த மலைகளினால் தாக்க ஓடி, ஊடையிலே அண்டத்தில் முனிவர் கோடி, உற்று நின்ற பதமளவும் ரிஷிகள் கோடி, தேடையிலே சதானித்தம் வேதம் பாரு, சேர்ந்து நின்ற ஓசையிலே தெளியச் சொல்வார், நாளடைவிலே எந்நேரமும் மௌனம் நாடு, நரகமாம் வாசனை தம் நன்றாய் கேளு. மேலும் தமிழ்நாட்டு சித்தர்கள் 11 என்பதனை 14 சித்தர்கள் பெரிய ஞான கோவை என்ற தொகுப்பிலே சித்தர்கள் துதிப்பாடல் புலப்படுத்துகின்றது. இவர்களிலே
அகப்பை சித்தர் ஒருவர் இருந்திருக்கின்றார். அவர் அவருடைய கருத்துக்கள், அவர்களுடைய பாடல்கள் மூலம் சைவ சித்தாந்தத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையிலே அவர்கள் பதியை பற்றி சொல்லியிருக்கிறார். பதியை பற்றி சைவ சித்தாந்தத்திலே என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவ்வளவு அம்சங்களை பற்றியும் தனது பாடல்களே கூறியிருக்கின்றார். எல்லோரை பற்றியும் சொல்வதற்கு நேரம் காணாது. அதே நேரத்தில் எங்களுடைய சிவயோக சுவாமிகளை பற்றி சொல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது. இலங்கையிலே, அதுவும் மாவட்டபுரத்திலே அவர் சதாசிவன் என்ற ஒரு தன்னோட இயற்பெயருடன் 1872 அன்று பிறந்தவர். சிவயோக சுவாமிகள் ஆரம்பத்தில் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்று கல்லூரி படிப்பை முடித்து பின்னர் நீர்ப்பாசன திட்டத்தில் பண்டகசாலை பொறுப்பாளராக அரச பணி புரிய தொடங்குகின்றார். அது ஓய்வுமிக்க பணி என்றபடியால் வேலையை செம்மையாக முடித்ததும் ஓய்வு நேரத்திலே உண்மை நூல்கள் பலவற்றை கற்றதன் பயனாக செல்லப்பா சுவாமிகளின் சீடராகினார். செல்லப்பா சுவாமிகள் தனது சீடரை பல வகை சோதனைகளுக்கு உள்ளாக்கி பக்குவப்படுத்தி மகா வாக்கியங்களை உபதேசித்தார். பின்னர் ஜோகர் சுவாமிகள் தனது அனுபவங்களையும் உபதேசங்களையும் நற்சிந்தனை பாடல்களாக வெளிப்படுத்தியுள்ளார். இப்பாடல்களில் 35 பாடல்கள் சென்னை மாம்பலம் ஸ்ரீலஸ்ரீ ஆனந்த தீர்த்த சுவாமிகள் இயற்றி உதவிய ஸ்வரதாள குறிப்புகளுடன் நூலாக வெளிவந்திருக்கின்றது. அது இசைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிக பிரயோசனமான ஒரு நூலாக இருக்கின்றது. மற்ற பாடல்களும் நாங்கள் இசைத்துறை சார்ந்தவர்கள் உண்மையில் அந்த ஸ்வரதாள குறிப்புகளுடன் நாங்கள் வெளியிட வேண்டும். இவரது நற்சிந்தனை பாடல்கள் பல கடவுளர் மேல் பாடப்பட்டிருந்தாலும் பல பாடல்கள் இலங்கை நாட்டை போற்றி பாடப்பட்ட பாடல்களாக காணப்படுகின்றது. அதனால்தான் இந்த கட்டுரை நான் சென்ற வருடம் மதுரையிலே ஒரு பன்னாட்டு ஆராய்ச்சி மாநாட்டிலே சமர்ப்பித்திருந்தேன். அதாவது ஒரு சித்தராக இருந்தாலும் எமது யாழ்ப்பாணத்து சித்தராக இருந்த சிவயோக சுவாமிகளுக்கு தேசப்பற்று இருந்திருக்கின்றது. நிறைய பாடல்களில் அவர் யாழ்ப்பாணத்தை போற்றி பாடியிருக்கிறார், இலங்கையை பற்றி பாடியிருக்கிறார், ஈழத்தை பற்றி பாடியிருக்கின்றார், எமது நாட்டிலே இருக்கிற வளங்களை பற்றி பாடியிருக்கிறார். அதனால எமது சித்தராக நாங்கள் போற்றுகின்ற இந்த யோக சுவாமிகளுக்கு தேசப்பற்று இருந்திருக்கின்றது என்ற கருத்தை நான் அந்த மாநாட்டில் சமர்ப்பித்திருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதை அதிலே நான் குறித்த குறிப்புகளை நான் இங்கே குறிப்பிடலாம் இருக்கின்றேன். இலங்கையானே என்ற தலைப்பில் உள்ள பாடல் தொகுதியில் இது உண்மையில் இதுவும் சித்தருக்குரிய ஒரு மகிமையில் நாங்கள் ஏனென்றால் நாங்கள் பக்தி, சைவ சித்தாந்த கருத்துக்கள் இவைகளை தாண்டி இவர்கள் பொது வாழ்விற்குள் இந்த ஒவ்வொரு தன்னுடைய நாட்டை பற்றி புகழ்ந்திருக்கின்றது தன்னுடைய நற்சிந்தனை பாடல்களில். அது ஒரு முக்கியமான விடயம். அத்தோடு அவர் திருவாசகம், திருக்குறள், திருவாசகத்திலும் அந்த திருவுந்தியார், ஊஞ்சல் அப்படியான பாடல்கள் நிறைய படிச்சிருக்கின்றார் என்பது அவருடைய நற்சிந்தனை பாடல்களின் அமைப்பிலே தெரிய வருகின்றது. அதே நேரத்தில் நிறைய பாடல்களிலே திருக்குறளையும் அவர் பின்பற்றி இருக்கின்றார். அதே அமைப்பிலே பல பாடல்களை ஏற்றுகிறார். அந்த வகையிலே இலங்கையானே என்ற தலைப்பில் உள்ள பாடல் தொகுதியிலே அவர் நாட்டை புகழ்ந்து பாடுகின்றார். மதில் சேர் இலங்கை மாநகரானே, நேரும் இலங்கை நெல்வயலானே, எண்ணில் வளம் சேர் இலங்கையானே, பூக்கும் இலங்கை பொன்னகரானே, துண்ணும் வரை சூழ் இலங்கையானே, சுனைச்சேர் இலங்கை தொன்னகரானே, நீள ஆழி சூழ்ந்த நீள இலங்கை நெல்வயலானே, வீழும் அருவி விளங்கும் இலங்கை. இதுல எங்களுடைய நாட்டு வளமே நிறைய வந்துட்டுது. அடுத்ததாக இலங்கை என் திருநாடு, செல்லாரும் பொழில் சூழும் இலங்கை என் திருநாடே, தென்னை பனை சேர் இலங்கை சிறியேன் என் திருநாடே, சீர்பெரு இலங்கை என் திருநாடு, செறி பொழில் சூழ் இலங்கையே, வற்றாத வளம் செறியும் இலங்கை என் திருநாடு. அடுத்து யாழ்ப்பாணத்தையும் அவர் விடவில்லை. யாழ்ப்பாணத்தானே என்ற தலைப்பிலே அவர் பாடல் புனைந்திருக்கின்றார்.
யாழ்ப்பாணத்தை புகழ்ந்து வர்ணித்து பாடும் குறிப்புகள் இந்த பாடலில் காணப்படுகின்றது. இன்பம் தங்கும் யாழ்ப்பாணத்தானே, நீதி நின்றிடும் யாழ்ப்பாணத்தானே. யாழ்ப்பாணத்திலே நீதி இருக்கின்றதுன்றது தன் பாடல்லையே சொல்லியிருக்கிறார். நன்னலம் சேர் யாழ்ப்பாணத்தானே. அதிலே இந்த மக்களை சொல்வதாகவும் யாழ்ப்பாணத்தை சொல்வதாகவும் அவருடைய பாடல் காணப்படுகின்றது. எங்கள் நாடு என்ற தலைப்பிலே அன்பர் பணிந்தேத்தி நிற்கும் நாடுங்கள் நாடு, ஆதி அந்தமில்லாத நாடுங்கள் நாடு, இன்ப துன்பமில்லாத நாடுங்கள் நாடு, ஈசன் ஒருவன் எனும் நாடுங்கள் நாடு, உண்மை முழுதும் என்னும் நாடுங்கள் நாடு, எண்ணிக்கைக்கு அடங்காத நாடுங்கள் நாடு, ஏவாது பணி செய்யும் நாடுங்கள் நாடு. இவ்வாறு 33 வரிகள் அந்த பாடலிலே காணப்படுகின்றன. அடுத்ததாக இலங்கை எண்ணூர் என்ற தலைப்பில் உள்ள பாடல் தொகுதியில் எத்திசையும் மெச்சும் புகழ் இலங்கை, மேலோர்கள் வந்து தினம் நச்சும் இலங்கை, நீடிய சீர்கொண்ட இலங்கை போன்ற நாட்டை வர்ணிக்கும் குறிப்புகள் காணப்படுகின்றன. அடுத்ததாக இலங்கை நகரானே என்ற தலைப்பில் உள்ள பாடல் தொகுதியிலே கந்தம் பொலியும் இலங்கை, விண்டொடு வரைம விலங்கை, விண்ணோர் விரும்பும் இலங்கை, உவமை சொல்ல ஒண்ணா இலங்கை, கோல குயில் கூவும் இலங்கை என்று கூடியிருக்கின்றார். இந்த பாடல்களை வைத்து நான் முடிவாக அதிலே சொன்னதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். பாடல்கள் ஊடாகவும் இசை ஊடாகவும் மக்களிடையே இலகுவாக கருத்துக்களை புகுத்தலாம் என்றதுக்கு யோகர் சுவாமிகளுடைய பாடல்கள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இதனாலேயே இசையாளர்களும் கவிஞர்களும் தத்தம் மொழிகளில் இயற்றிய பாடல்களூடாக தேசப்பற்றினை மக்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். இந்த வகையிலே சிவயோக சுவாமிகள் தம் தேசப்பற்றினை பாடல்களூடாக மக்களுக்கு உணர்த்தியுள்ளதுடன் தாமும் ஒரு தேசப்பற்றாளராக அந்த இடத்திலே தன்னை காட்டியிருக்கின்றார். இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஈழத்திலே நான் நேரம் காணாததால எழுத இல்லை. கடையிற் சுவாமிகள், பரமகுரு சுவாமிகள், குழந்தைவேர் சுவாமிகள், அருளம்பல சுவாமிகள், ஜோகர் சுவாமிகள், நவநாத சித்தர், பெரியானைக்குட்டி சுவாமிகள், சித்தானைக்குட்டி சுவாமிகள், சடைவரத சுவாமிகள், ஆனந்த சடாட்சர குரு, செல்லாச்சி அம்மையார், தாளையான் சுவாமிகள், மகாதேவ சுவாமிகள், சடையம்மா, இவர்களுடன் நாகநாத சித்தர், நைனாதேவி சுவாமிகள், இவ்வளவு பேரும் எமது ஈழத்திலே சித்தர்கள் மரபிலே எல்லோராலும் போற்றப்படும் ஒரு சித்தர். இந்த உண்மையில் பாரத நாட்டிலிருந்து ஈழம் வந்த இந்த 4 பெரும் மகான்கள், அதாவது கடையிற் சுவாமிகள் தொடங்கி இந்த 4 சுவாமிகள் மூலம் பரவிய இந்த சித்தர் மரபு எமது யாழ்ப்பாணத்தில் ஈழத்திலும் வேரூன்றி காணப்பட்டது. இந்தியாவிலே பல பல இடங்களிலிருந்து, பெங்களூர், சென்னை, அங்கே கன இடங்களிலிருந்து இந்த சித்தர்கள் வந்த தொடர்பு இன்று வரை யாழ்ப்பாணத்தில் வேரூன்றி காணப்படுகின்றது. இந்த சித்தர் மரபு உண்மையில் நாங்கள் எமது சிறார்களுக்கும் எமது இனிவரும் எமது சந்ததிகளுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த நிகழ்வில் இன்னும் மக்களை நாங்கள் வரவழைத்து நிறைய பேருக்கு இதை பற்றின அறிவுகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கின்றது. உண்மையில் இந்த பாடல்கள் எல்லாம் சின்ன குழந்தைகள் பாடக்கூடிய பாடல்கள், நற்சிந்தனை பாடல்களாக இருக்கட்டும், சிவசிந்தனை பாடல்களாக இருக்கட்டும், மற்றது அவர்களுடைய கதைகள். இப்போ ஜோகர் சுவாமிகளை பற்றி ஒவ்வொரு சந்தர்ப்பமுமே ஒவ்வொரு கட்டுரையாக வந்திருக்கின்றது. அவ்வளவும் எங்களுக்கே படிக்க 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 அவ்வளவு உற்சாகமாகவும் அவ்வளவு விருப்பமாகவும் இருக்கின்றது. இவ்வளவும் இந்த எங்களுடைய சிறார்களிடம் புகுத்த வேண்டும். நாங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு வழி நாங்கள் செய்ய வேண்டும். அந்த வகையிலே இவ்வளவு மகிமையான சித்தர்கள் இருந்திருக்கின்றார்கள்.
இன்னும் எங்களுக்கு தெரியாமல் இன்று வரை இன்னும் இப்ப செல்வச்சன்னதி கோயில் எடுத்தால் இன்று வரை இந்த சித்தர் பீடம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஜெர்மன் வெளிநாடுகளில் இருந்து கூட அங்கே சுவாமிகள் வந்திருந்து போயிருக்கிறார்கள். இந்த சித்தர் மரபை நாங்கள் அழியாது பாதுகாக்க வேண்டும் என்று கூறுகின்றேன். இவ்வளவு மகிமையுள்ள ஒரு சித்தர் மரபை நாங்கள் அழிய விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த சுவாமிகளுக்கும் பெரியவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். சிரேஷ்ட கிருபாசக்தி கருணா அவர்கள் அருமையாக உரையாற்றியிருக்கின்றார். இந்த தலையங்கம் எங்களோட மனதிலே உதித்தது. என்ன தலையங்கத்தை கொடுக்கன்னா இந்தா போல மனதில் வந்தது சித்தரும் ஆய்ந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதையெல்லாம் சித்தர்மாருடைய அனுக்கிரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இந்த செல்லப்பா சுவாமியினுடைய அற்புதங்களும் யுகர் சுவாமியினுடைய அற்புதங்களை நாங்கள் வருங்கால சந்ததிக்கு எடுத்து காட்ட வேண்டும். அதை ஒரு வரலாற்று பதிவாக ஆவண செய்ய வேண்டும். அந்த வகையில் இன்றைய பேச்சை நாங்கள் உன்னிப்பாக கவனித்தால் இந்த நச்சிந்தனை பாடநிலையில் வருகின்ற தன்மை வருகின்ற இதுகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு கட்டளை வர வேண்டும் என்ற ஒரு மனதிலே விருப்பம் இருந்தது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் மூலமாக சுவாமியுடைய அனுக்கிரம் தான் இந்த தலையங்கத்தை கொடுத்து இந்த நச்சிந்தனையிலே அடங்கி இருக்கின்ற விஷயங்களை கொடுத்து சுவாமிகள் என்ன கருத்தோட பாடியிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டி எவ்வளவு அற்புதமாக இந்த சொற்பொழிவு அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் இப்படியான சொற்பொழிவுகளை நடத்தி பெற வேண்டும். இதை ஒரு வரலாற்று பதிவாக பதிய வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். வருங்கால சந்ததிக்கும் இந்த யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அதான் திருமூலரையே சிவபூமி என்று சொல்லி போட்டார். இங்கு அதற்கு பின்னர் வந்தோரும் இந்த தன்மையை தானே குறிக்கின்றார்கள். ஆறுமனாவலர் ஒரு தனியாள இருந்து எவ்வளவு காரியத்தை சாதித்தார். அதுக்கு பிற்பாடு வந்த செல்லப்பா சுவாமிகள் இவ்வளவு இதை உருவாக்கினார். சிவன்தான் அவ்வாறு வந்ததாக சொல்லப்படுகிறது. நாங்கள் சொல்லவில்லை, யோர் சுவாமிகள் சொல்லுகின்றார். இருவரும் காணாத திருவடியை நான் நல்லூர் தேரடியில் கண்டேன். ஆனால் எல்லா இடத்திலும் பார்க்க எல்லா இடங்களும் தேர் இருக்குதான். ஆனால் நல்லூர் தேரடிக்கு மகிமை என்ன காரணம்? சிவன்தான் செல்லப்பராக வந்தது என்று சொல்லப்படுகின்றது. அதை நாங்கள் சொல்ல தேவையில்லை, யோர் சுவாமியே எடுத்து காட்டுகின்றார். ஒரு உண்மையான ஒரு ஞானி தன்னை காட்டிக்கொள்ளாமல் வந்து சீடன் மூலம் உலகிற்கு காட்டுவதுதான் நேரி என்று சொல்லுவார். அந்த வகையிலே யோர் சுவாமிகள்தான் இந்த அற்புதமான 50 வருட காலம் யாழ்ப்பாணத்திலே மக்களோடு மக்களாக தாமரையிலே நீர் போல வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். செல்லப்பா சுவாமிகள் 40 ஆண்டுகள் நடந்து காட்டினார் என்று யுகர் சுவாமிகள் சொல்லுகின்றார். நச்சிந்தனையிலே எல்லாவற்றையும் சுவாமிகள் சொல்லி இருக்கின்றார். அதனை இந்த நச்சிந்தனை நன்றாக ஆய்ந்து இந்த கட்டுரை ஒரு சிறந்த கட்டுரை, இதை நாங்கள் வெளியிட வேண்டும். ஒரு புத்தகமாகவோ அல்லது சிறு ஆவணமாகவோ வெளியிட வேண்டும். இப்படியான தோண்டுகளை செய்து வருங்கால சந்ததியினருக்கு இதனை பதிவாக வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். அந்த வகையிலே இன்னொரு விஷயத்தையும் இங்கு குறிப்பிடுகின்றோம். வல்லை கடல் நீரேரி வளம். இந்த வெள்ளைக்கடல் நீரேரியை நன்றாக கவனித்துத்தான் சைவப்பிரகாச பேரவனுடைய தலைவராக விளங்குகின்ற ஆனந்த குமாரசாமியருடைய இந்த திட்டம்தான் இந்த
இந்த விளம்பரம் வர இருக்கின்றது. அது செல்வத்தந்நிதி ஆலயமும் திருவண்ணாமலை ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றது. புவியியல் வீதியில் 2 இடமும் ஒரே நேர்கோட்டில் உள்ளன. 2 இடத்திலும் சித்தர்கள் இருக்கிறார். 2லும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகின்றது. திருவண்ணாமலை கிரிவல சுற்றுப்பாதை 14 கிலோமீட்டர், செல்வச்சந்நிதி கடநீரேரி சுற்றுப்பாதை 16 கிலோமீட்டர். திருவண்ணாமலையில் ரமண மகரிஜி அருளாசி பெற்ற மயில்வாகனம் சுவாமி ஆரம்பித்த சன்னதியான் ஆக்கிரமம் தான் நிறைவான அன்னதான பணிகளுடன் சமத்தொன்றும் செய்து சன்னதிக்கு முதல் வருகை தந்த பொழுது சந்நிதியினம் எல்லாம் சிவலிங்கம் இருக்கிறது, எங்கே கால் வைப்பது என்று திருவாய் மலர்ந்தார். முருகன் நேரில் தோன்றி கதிராமருக்கு பூஜை செய்ய சொல்ல கதிராமன் தான் படிக்கவில்லை என்று கூற முருகன் கண நேரத்தில் கதிராம பூஜை முறைகளை காட்டி அதன்படி செய்யும்படி கூறிய இடம் சன்னதி. முருகனும் கதிராமரும் இருந்து உரையாடிய குந்துகள் ஆலய முண்டலில் நின்று நினைவுபடுத்துகின்றன. இதனால் ஆலய முன்பாசலூடாக சாமி எழுந்தருவதில்லை. திருவண்ணாமலையிலும் இதே போன்றுதான் சுவாமி முன்பவர் வாசலால் எழுந்தருவதில்லை. சிவனும் முருகனும் ஒன்றே என கண்டுபாரணம் கூறுவதை நாம் அவதானிக்கலாம். கிரிவலை பாதையை நினைத்து களவீரை பாதையை சுற்றி நாம் சந்நிதி முறையின வழிபட்டு வையத்தில் வாழ்வாங்க வாழலாம் என்பதை இந்த இதன் மூலம் தெரிவிப்பது. தெய்வீகமான ஊர்வலங்களை சிறைத்தரையுடன் முறைப்படியின் நேர்த்தவதன் விளைவாக நாட்டில் புனிதம் அதிகரிக்கும். ஆங்காங்கு உள்ள சுகங்களும் தீய ஆவிகளும் சஞ்சாரமும் நீங்கும் என்ற கருத்தையும் இக்காலத்தில் நன்னாட்டில் அடிக்கடி புனித ஊர்வலங்கள் நேர்த்துவதன் மூலம் புனிதத்தையும் மன அமைதியையும் பெற்று தெய்வீகத்தையும் அறியும் அனுபவிக்கும் நிலை உருவாகும் என்ற கருத்தையும் பரமேஸ்வரா கல்லூரி அதிபராகவும் திருக்கேசர் திருப்பணிச்சபை தலைவராக வழங்கிய சபைப்பெரியார் முன்னாள் ஞானப்பிரகாசம் அவர்கள் கூறியிருக்கிறார். எனவே திருமறை ஊர்வலங்களும் பிற தெய்வீக ஊர்வலங்களும் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிக அவசியமானது. இப்ப சன்னதி முருகனை மனதிருத்தி வெள்ளக்கடல் ஏரிவலம் வருவதால் நோய் நீக்கம், சத்துருஜயம், செல்வம், புத்திர வாக்கியம், பில்லி சூரியம், சுத்த தேவதைகளால் வரும் துன்பங்கள் நீங்குதல் ஆகிய பலன்களை பெற்று நன்மையிடலாம் என்ற கருத்தினை பண்டிதர் சீனா பொன்னம்பரவான அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த இதைத்தான் இந்த விளம்பர அறிக்கையிலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிரிவல பாதை, இந்த எய்டுவேலை பாதையை செல்வச்சந்நிதி ஆலய கொடியேற்றத்துக்கு முதலால் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கான விளம்பரம் தான் இந்த இது. அதையும் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி இந்த சிவபிரகாச பீரவன் எடுத்து வந்த முயற்சிகளுக்கு நல்லூர் கந்தப்பெருமான் செல்லப்பா சுவாமியிடம் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய சொற்பொழிவில் அருமையான முறையை நடத்திய அம்மையார்வர்களுக்கும் எங்கள் நன்மையை தெரிவிப்பதோடு இப்படியான பணிகளை அவர் தொடர்ந்து வருவதற்கு, தொடர்ந்து செய்வதற்கு நல்லூர் கந்தப்பெருமானம் செல்லப்பா சுவாமியிடம் அடைக்கலம் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி அமர்ந்து உண்மை முழுதும் மன்ற உத்தமக்கு மங்களம் தன்னை தன்னால் அறிந்த தாபதற்கு மங்களம் அன்னை பிதா குருவான அப்பனுக்கு மங்களம் முன்னை பெண்ணை மதியாத
மாதவர்க்கு மங்களம் பண்ணை நகர் வாழும் வயல் ஈசனுக்கு மங்களம் எங்கும் தங்கும் உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் ஆனந்தம் காக்கியதே உத்தமபக்தருக்கு மங்களம் முப்பொழுதும் தொழுவார்க்கு மங்களம் வாசை வென்றவர்க்கு மங்களம் முப்பத்து முக்கோடி தேவர்க்கு மங்களம் முனிவர்க்கும் விருதிவர்க்கும் மங்களம் தந்தை தன்னாளவர்க்கு அவர்க்கு மங்களம் ஐயமிட்டு உண்பவர்க்கு மங்களம் ஐயமில்லா சாதுகளுக்கு மங்களம் ஆதியாகவில்லாத ஆன்மாவுக்கு மங்களம் சீர்காழித்தவருக்கு மங்களம் திருநாவுக்கரசருக்கு மங்களம் சீர்பருக்கு சுந்தரக்கு மங்களம் திவ்ய மாணிக்கு மங்களம் தங்கு தங்கு உயிர்களுக்கு மங்களம் மங்களம் ஜெய மங்களம் மங்களம் ஜெய மங்களம் வானவர் ராணி நாமமே சூழ்க வையகம் முந்துயர்க்கு கவி வாங்க
ஆதிமிக மனிதனம் சுரக்க மன்னன் ஓன் முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ் நான் வரை அரங்கங்கள் நட்டவம் விமங்க மேன்மைக்குள் சைவ நீதி உலகுக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் புலப்பெற்ற பெண்மண்ணை யாரோ மகனல்ல நோயா வெண்மண் பெற்ற தந்தாய் மகாதேவ செந்தூரில் வாழ்ந்த வெளி மன்னிக்க யான் செய்த உண்மை சுவாமியே